ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேச்சர் கிராஃப்ட் வேர்ல்டு. இந்த சேனலில் வந்துட்டு ஒரு டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க எப்படின்னு பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது வந்துட்டு அளவு டாப்பு. இப்போ வந்து அளவு டாப் வந்து இது கொஞ்சம் சின்ன டாப்பு. அவங்க வந்துட்டு ஒரு 40 ஹைட் உள்ள மாதிரி கேட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு அம்பர்லா மாதிரி மாடலில் வேணுங்கிறதுனால. அளவு டாப்பில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அளவு டாப்லேயும் கொஞ்சம் 40 தான் இருக்குது. அதாவது இது வந்துட்டு கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கனால இதை விட கொஞ்சம் பெருசு வேணும். ஏன்னா இந்த சைடு வந்துட்டு இந்த டிசைனே பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசாக இந்த அளவில் வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஹைட்டை வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு வெட்டிக்கிறேன். ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைட்டு 40 வந்து வைக்கணும். நல்லா பாருங்கள், 40. ஓகேவா? இப்போ இந்த 40 நான் இங்கே நோட் பண்ண போகிறேன். ஓகேவா? அங்கே நோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தெரியுதா? இப்போ பாருங்கள். இப்போ இது வந்துட்டு இப்போதைக்கு இது மடக்கி இருக்கட்டும், வீடியோவில் கவர் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் 40 நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச் ஒன்று ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் விடுறேன். ஓகேவா? இப்போது இந்த கழுத்தோட அகலம் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டாப்புக்கு பார்க்கணும். ரெண்டரை இருக்குது. ஹைட்டு வந்துட்டு 4.25 தான் இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து 2.5, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஷோல்டர் வந்துட்டு இது கொஞ்சம் வந்துட்டு பெருசாக இருக்கும் க்ளோஸ் டு நெக்குனால நம்ம வந்து ஷோல்டர் வந்துட்டு 3 இன்ச்சு வச்சுக்கலாம் தையலோடு சேர்த்து. ஓகேவா? இந்த கழுத்து அகலம் வந்துட்டு 4.25. ஓகேவா? பேக்குக்கு வந்துட்டு 3.5. ஓகே, இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்குவோம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஆர் 1 இன்ச் வச்சு 1/2 இன்ச்சு இஸ் எனஃப் ஒரு வளைவு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது சுற்றளவு வந்துட்டு இது வந்து ஜிப்புங்கிறதுனால ஜிப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். 16.5 இருக்குது. அப்போ 8.25 வரும். இந்த 8.25 இங்கே வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கை வளைவு ஆம்ஹோல் நோட் பண்ணணும். ஆம்ஹோல் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா 6.5 வருது. வெயிட் இந்த மாதிரி வச்சுட்டு ஆம்ஹோல் நோட் பண்ணுறேன். 6 வருது. ஸோ 6 நோட் பண்ணிக்கிறேன். பொதுவாக சுடிதார் இருக்குங்கிறதுனால நமக்கு ஒரு 5.5 போதுமானது தான். ஸோ நான் ஒரு 5.5
5.25 வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 5.25 வச்சுக்கிட்டோம்னா நம்ம தைக்கும் போது 6 ஆகிடும். அது 8.25. இப்போ இந்த 8.25 நான் இந்த 5 வச்சேன் இல்லையா, அங்கே நோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அங்கே நோட் பண்ணிட்டேன்னா இப்படி வளைய போட்டுறேன். ஓகேவா? இது வந்துட்டு இதுவும் 1 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு வளைய போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்க் 12.5 இன்ச். இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு பிரஸ்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? அந்த செஸ்ட் சைடு நமக்கு வந்துடும். ஏன்னா அது வரைக்கும் நமக்கு ஒரு அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியான அளவாக இருக்கும் நமக்கு நம்ம உடம்பு வந்துட்டு. அந்த இடத்துல சுருங்கும். திரும்ப இடுப்புக்கிட்ட நமக்கு கொஞ்சம் பெருசாக வரும். வயிறுக்கிட்ட வந்து வயிறுக்கு மேலே ஆக்சுவலாக நான் சொல்கிற இடம், அந்த இடம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேவா? அகலம் குறுகலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இடுப்பு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஒரு அளவில் இருக்கும். இது ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்குன்னா இது 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு இடுப்பு வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு கூட இருக்கலாம், 1.5 இன்ச்சு கூட இருக்கலாம். அது அவங்கவுங்களோட சைஸை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 12.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 12.5 நான் இங்கே மார்க் பண்ணி அந்த இடத்துல என்ன அளவு இருக்குன்னு நோட் பண்ணுறேன். அங்கே 15.25 இருக்குது. அப்போது 15.25 ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல 15 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஜிப்பு வச்சு அவங்க நாட்டு வேறு அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு லூஸாக இருக்கும், ரோப் கட்டி விட்டுருவாங்க. அதனால் அந்த 3/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு 15க்கு மட்டும் அளவு வச்சு 7.5. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு 7.5 கிட்ட இங்கே வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அளவு வந்துட்டு 21. நம்மளோட ஹைட்லேருந்து 21, 20 கிட்ட 20 ஆர் 21 கிட்ட நம்ம ஹிப் சைஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு 21 நோட் பண்ணுறேன். சில பேருக்கு வந்துட்டு 20 வரைக்கும் வச்சுட்டு நமக்கு சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு 21 கிட்ட கொஞ்சம் இறக்கமாக போடுவாங்க. ஓகேவா? இப்போ அந்த அளவு என்னன்னா 21. ஓகே, note it 21. 18 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இந்த 18 இன்ச்சஸை டிவைடட் பை 2 போட்டோம்னா 9 இன்ச்சஸ். ஸோ நான் சொன்னேன்னா அங்கே 8.25 வந்துச்சு, இங்கே 9 இன்ச்சஸ் வருது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ இது அம்பர்லா கட்டிங்கிறதுனால இதுலேருந்து நம்ம ஃபுல்லாக இது வரைக்கும் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? மீதி அளவை நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே தான் வேணும். ஏன்னா இந்த இடம் மொத்தம் வந்து 16.5 இருக்குது. ஓகேவா? இந்த இடம் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாகவே தான் வேணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு அம்பர்லா கட்டிங் மாதிரி வரும். அப்போ 15.5 வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். பாக்கி 1 இன்ச்சு நோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டிச்சிங்க்காக. ஓகேவா? இப்போது இங்கேனா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுப்போம். நோட் இட் 1.5 inches here. Okay, இப்போ I'll take a scale and mark it. ஓகே, இப்போ இந்த இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த 1.5 inches நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டுட்டு இங்கே வந்து 1.5 inches வரும். போக போக நம்ம அந்த 1 inchuக்கு அதை கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ இந்த இதை வந்துட்டு இந்த மாதிரி இணைச்சி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ கட் இட் தட்.
ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் இந்த சைடு கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வளைவு வந்துட்டு நம்ம 3.5 இன்ச் வச்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு ஓகேவா. இப்போ இந்த 1.5 இன்ச்சஸ் இருக்கா, இதை வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் ஒரு பெண்டிங் வரணும். இப்போ இதையும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அந்த எக்ஸ்ட்ரா விட்டதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ கையை நான் கட் பண்ண போகிறேன். 16 இருக்குது கை, பட் இதில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 16.5 வருது. நமக்கு ஸ்டிச்சிங்கில் போயிடும். இப்படி இருந்தாலும் ஒரு 1 இன்ச் இதில் மைனஸ் ஆகிடும். 15.5 தான் இருக்குது. இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த அகலத்தை அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பிகினராக இருக்கும்போது தனித்தனியாக கட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைனிங்கை தூக்கி நம்ம கிளாத் மேலேயே போட்டு டைரெக்டாக கட் பண்ணிடலாம். இங்கேயும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் வந்துட்டு இந்த மாதிரி மாடலில் போடணும். இது வந்து கீழே இருக்கணும். இப்போது இதை நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இப்படி போடுறோம். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகேவா. இது ரெண்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம தச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து கையை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். தேங்க்யூ.